ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பிரியாணி மாஸ்டருக்கு துஷ்டாவியால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷ்யமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது முகமது அலி அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய முதலாளியான பிரியாணி மாஸ்டருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் 2015 காலகட்டம் தாங்க. அந்த சமயத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய முகமது அலி இருக்கார் இல்லையா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவங்க தாங்க சொல்லணும். அதனால இடையில கிடைக்கிற சைடில் இருக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப் வேலை எல்லாமே எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இவருடைய காலேஜ்லேயே திக் ஃப்ரெண்ட்ஸாக ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் ஜாஃபர். அந்த ஜாஃபருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் மேல்தங்கி உள்ளவங்க தாங்க சொல்லணும். அவருடைய அப்பாவின் பேர் ஷாஜகான்ங்க. அவங்களுடைய குடும்பத்தோடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டர் தாங்க. எந்தெந்த ஊரில் ஆர்டர் கிடைக்குதோ அந்த மாதிரி சமையல் எடுத்து போட்டு அவர் செய்கிறது தாங்க வழக்கம். அந்த பிரியாணி மாஸ்டராக இருக்கக்கூடிய ஷாஜகானை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூரில் நடக்கக்கூடிய விசேஷமாக இருந்தாலும் சரி, காது குத்து திருமணத்துக்கு எப்பேற்பட்ட விசேஷமாக இருந்தாலுமே அசைவம் அல்லது சைவம் இந்த இரண்டு வகையிலுமே சமைச்சு கொடுப்பது வழக்கம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிப்பு மற்றும் பலகாரங்கள் எந்த ஒரு தின்பண்டங்கள் செய்யக்கூடிய வேலையை கொடுத்தாலுமே அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறது வழக்கங்க. அப்பேற்பட்ட ஒரு கெட்டிக்காரன் தான் சொல்லணும். இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இவர் போகக்கூடிய ஆர்டர் எடுக்கக்கூடிய இடத்துல புறமே கேட்டரிங் பாய்ஸையும் இவரே வச்சிருக்காருங்க. அதனால அங்கேயே கூட்டிட்டு போயிடுவாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல திருமணம் செய்யக்கூடிய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய உறவினர்களுக்கு பந்தி பரிமாறல ஏகப்பட்ட சலசலப்பு சிக்கல் வரும். பங்காளி நீ எனக்கு கூட வச்சிட்ட, மாப்பிள்ளை எனக்கு நீ கம்மியாக வச்சிட்ட அப்படின்ற மாதிரி சண்டை வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம கேட்டரிங் பாய்ஸை வர வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்டாக வைக்க வேண்டிய பக்குவத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உறவினர்களுமே நினைப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த ஷாஜகானுமே என்ன பண்ணுவாருன்னா, இவங்க கையில் வச்சுக்கக்கூடிய ஒரு 5 நபர்களை இவங்க ஆர்டர் பிடிக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போயிடுவாருங்க. அப்படி இந்த 5 நபர்களில் இவருடைய பையனும் ஒருத்தருங்க, அந்த ஜாஃபர்னு சொன்னேன் இல்லையா, அவர் மட்டும் இல்லாமல் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய முகமதுலையும் ஒரு நபர், இன்னும் 3 நபர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தாங்க. இந்த பிரியாணி மாஸ்டர் அந்த 5 நபர்கள் கேட்டரிங் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள உள்பட இன்னும் ஒரு 3 நபர்களை அவருடைய சமையல் வேலைக்கு ஈடுபடுத்துறதுக்காக வச்சிருந்திருக்காருங்க. இந்த டயத்துல தான் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிராமம் தள்ளி ஒரு கிராமத்துல திருமண மண்டபம் இருக்குங்க. அந்த திருமண மண்டபத்துல ஒரு உறவுக்காரங்க பெண்ணுக்கு திருமணம் வச்சிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருதுங்க. அதனால இந்த பிரியாணி மாஸ்டர் நல்லா சமைப்பாரு அப்படின்றக்காக அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருக்கு அந்த ஆர்டரை வாங்கி கொடுக்குறாரு. அப்படி அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்த பிறகு அந்த பிரியாணி மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, அந்த பெண்ணுடைய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த பெண்ணுடைய அம்மா, அவங்கள போய் நேராக போய் பார்த்து சந்திச்சுட்டு நம்ம பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அவங்களுடைய கிராமத்துக்கே போறாருங்க. அப்படி இந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த பெண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யாருக்கு திருமணம், உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. உடனே அந்த பெண்ணுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருமணம் என்னுடைய உறவுக்கார பையன் தான், வேற யாரும் கிடையாது, என்னுடைய கூட பிறந்த தம்பிக்கு தான் என்னுடைய மகளை கட்டி கொடுக்க போறேன். நாங்கள் கொஞ்சம் வசதியான இருக்கக்கூடிய ஃபேமிலி, உறவுக்காரங்க நிறைய பேர் வருவாங்கப்பா. அதனால முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுட்டு மறுநாள் கல்யாணம் நாங்கள் வைக்கிற மாதிரி இருக்கோம். முதல் நாள் காலையில் எந்த ஒரு சமையலும் நீங்கள் செய்ய வேணாம், மதியம் கறி கஞ்சி செஞ்சு கொடுங்க. அதாவது குடல் கூட்டு சுக்கா மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வெள்ளை சோறு ரசம்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. இரவு நேரத்தில் இட்லி சாம்பார் சட்னி இது மாதிரி வச்சு கொடுத்துருங்க. மறுநாள் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணணும், பிரியாணி செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. மட்டன் பிரியாணி மற்றும் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கரெக்டாக கொடுத்துறோம், நீங்கள் பர்ஃபெக்டாக மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த பிரியாணி மாஸ்டர் அதுக்கான அட்வான்ஸ் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்கினாதானே நம்பி இவர் வேலையில் ஈடுபட முடியும். அதுக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு நான் சரிமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இவருடைய கிராமத்துக்கே கிளம்பி வந்துட்டாருங்க. அப்படி கிராமத்துக்கு கிளம்பி இவருடைய கூட வச்சிருக்கக்கூடிய இந்த 3 சமையல் நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே ரெடி பண்ணி அந்த கேட்டரிங் பாய்ஸையுமே ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்துக்கு பிறகு நம்ம அந்த திருமண மண்டபத்துக்கு பேருண்டா அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கிறாருங்க.
அதன் பிறகு இந்த பிரியாணி மாஸ்டர் நினச்ச மாதிரியே அவருடைய கேட்டரிங் பசங்க மட்டும் இந்த 3 சமையல் நபர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு திருமண மண்டபத்துக்கு போயிட்டாருங்க. அப்படி திருமண மண்டபத்துக்கு போயிட்டு சமையல் வேலையில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த திருமண மண்டபத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பெரிய திருமண மண்டபம் தாங்க. கீழே ஒரு ஃப்ளோருங்க, செகண்டில் ஒரு ஃப்ளோரு, மூணாவதாக ஒரு மாடி இருக்குதுங்க. ஒரு கூடார மாடி ஹாஸ்பிட்டாஸில் போட்டு இவருக்கு வந்து சமைக்கிறதுக்காக இடம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூடாரத்தை தாண்டி ஒரு மொட்டை மாடி பால்கனி மாடி ஒரு பெரிய லெவலில் ஒரு இடம் இருந்திருக்குங்க. அந்த இடத்துக்கு பொதுவாக வேற யாருமே வர மாட்டாங்க. இந்த சமையல் மாஸ்டர் மட்டும் அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் மட்டும் தான் இந்த இடத்துல இருப்பாங்க. இந்த மண்டபத்துக்கு போய் சில மணி நேரங்களே வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க இல்லையா, அந்த சமயத்தில் இவங்க இருக்கக்கூடிய கூடாரத்துக்கே வந்து மாப்பிள்ளையே வந்துட்டாரு. அதாவது பெண்ணினுடைய அம்மாவுடைய கூட பிறந்த தம்பி தானே மாப்பிள்ளை. அவர் வந்ததுக்கப்புறம் பாய் கிட்ட நல்லா அட்டாச் ஆகிட்டாருங்க. அதன் பிறகு தாங்க பாய் வந்து விசாரிக்கவே ஆரம்பிக்கிறாரு. இந்த திருமண மண்டபம் வந்து உங்களுக்கு யார் வந்து புக்கிங் பண்ணி கொடுத்தது? இந்த மண்டபம் பக்கம் வந்து நான் வந்ததே கிடையாது, ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மண்டபம் வந்து வேறு யாருதும் கிடையாது, எங்களுடைய தூரத்து உறவுக்காரங்களுடைய ஒரு மண்டபம் தான். அதனால் வந்து வாடகை ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க, நாங்கள் இதை வந்து புக்கிங் பண்ணிட்டோம். ரொம்ப வருஷமாக பூட்டி கிடந்திருக்குது, என்ன காரணம் தெரில. இப்போ வந்து பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் முதல்ல நாங்கள் தான் வந்து புக்கிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படி விஷயத்தை சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்து கீழே இறங்கி போன பிறகு உங்களோட வேலையில் வந்து தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து சாப்பாட்டை வந்துருச்சு அப்படின்றக்காக பந்தி பரிமாறதுக்காக இந்த கேட்டரிங் மாய்ஸ் அப்புறம் ஒவ்வொருத்தவங்க வந்து கீழே வந்து அனுப்பிச்சு வைக்கிறாருங்க இந்த பிரியாணி மாஸ்டர். அப்படி பந்தி பரிமாற ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கூட கடந்திருக்காதுங்க, திடீர்னு ஏதோ சலசலப்பாக ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவுக்காரங்களில் யாரோ ஒருத்தர் வந்து சண்டை போட்டுருக்க மாதிரி தாங்க தெரிய வருது. உடனே இந்த பிரியாணி மாஸ்டருக்குமே வந்து கேட்டுருச்சு, என்னது உறவுக்காரங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை போட்டிருக்காங்க போல, நம்ம எதுக்கு தலையிட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் உங்களோட கூடாரத்துக்கிட்டே நெருங்கி வந்துருக்காங்க ஒரு 4-5 நபர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாவும் அவங்க கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் தாங்க. வந்த அடுத்த நிமிஷமே ஒரு சமைச்சு வச்சிருக்கிறத வந்து கையில் ஏதோ ஒரு சட்டி மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அந்த சட்டியை தூக்கி அப்படியே ஓங்கி வீசுறாங்க, அதுலேருந்து சோறு பூரா அப்படியே கொட்டுது. இந்த காட்சியை பார்த்து அடுத்த செகண்டே வந்து இந்த பாய் வந்து அப்படி மிரண்டு போறாருங்க. என்னாச்சுக்கா, சாப்பாடையே இப்படி கொட்டி விட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து கோபத்தோட பேசுறாங்க, என்னையா சமைச்சு வச்சிருக்க, சாப்பிட்டுட்டு எல்லாருமே மூஞ்சில காடி துப்பிட்டு இருக்கிறாங்க, உப்பும் இல்லாமல் சப்பும் இல்லாமல் ஒரு மண்ணும் இல்லாமல் இருக்கியா, என்னையா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க, ஊர்ல நீ நல்லா சமைப்பேன்னு சொன்னனால தானே உனக்கு இந்த ஆர்டரை தூக்கி கொடுத்தோம், நீ இப்படி என்னோட குடும்பத்து உறவினர்களுக்கு முன்னாடி வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டே அப்படின்ற மாதிரி வந்து இவர்கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த பிரியாணி மாஸ்டர் வந்து என்ன பண்றாருன்னா, உங்களுடைய தம்பி தான் வந்து சாப்பிட்டு பார்த்தாரு, சாமியில் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு, நீங்க என்ன இப்படி புதுசா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதன் பிறகு வந்து அந்த மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய அவங்களுடைய தம்பி பக்கத்துல வந்துட்டாரு. ஆமாக்கா, நான் சாப்பிட்டு பார்த்தேக்கா, எல்லா சாப்பாடும் டேஸ்டா இருந்துச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு வந்து கீழே இருந்து ஒரு 2-3 நபர்கள் கூட வந்துருந்தாங்க இல்லையா, அவங்க பூரா இறங்கி போய் அந்த சால்னா கிரேவி எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த சுக்கா எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்குறாருங்க அவரோட தம்பியே. உப்பும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வந்து சப்புன்னு இருந்திருக்குது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, இப்போ எப்படி இந்த மாதிரி மாறுச்சுன்னு எனக்கே தெரியலக்கா அப்படின்ற மாதிரி அவங்களோட தம்பி வந்து பேசியிருக்காரு. பிரியாணி மாஸ்டருக்கு வந்து ஒன்றுமே புரியலைங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தானே சாப்பாடு டேஸ்ட் பார்த்து தானே உங்களுக்கு வந்து சாம்பிள் பார்த்துட்டு தானே கொடுத்தேன், ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாருங்க. சாப்பிட்டு பார்த்த அடுத்த நிமிஷம் இவருக்கு ஒரு பேரெதிர்ச்சி. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு இல்லையா, இவர் ஏற்கனவே சாப்பிட்டுருக்காருங்க, சாம்பிள் பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காரு. அப்போ நல்லா இருந்த சாப்பாடு இப்போ ஒன்றுமே நல்லா இல்லைங்க, சுத்தமாக வந்து உப்பே இல்லாமல் சப்புன்னு இருந்திருக்குது. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்து அவங்களுடைய அந்த பெண்ணினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, மறுபடியும் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஆர்டர் கொடுத்தது வந்து என்னுடைய உறவுக்கார ஒருத்தர் தானே பிடிச்சி கொடுத்தாரு, அவரை முதல்ல நான் திட்டுனா சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நபர் வந்து பக்கத்துலாங்க இருந்திருக்காரு. அவர் போட்டு விட்டு விளாச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏயாங்கிட்டு தேவையில்லாமல் இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டானே சாப்பாடு அப்படின்ற மாதிரி வந்து அவ்வேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த பிரியாணி மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வேணா மறுபடியும் சாப்பாடு கூட செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு அந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அதாவது அந்த பெண்ணினுடைய அம்மாவுடைய தம்பி, அவர் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. ஏற்கனவே நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ மாறி இருக்குது, இந்த பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக்க வேணாம், இது நிச்சயதார்த்தம் தானே, அதனால வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருவருமே சமாதானப்படுத்தியிருக்காருங்க. அதுக்கு பிறகு தாங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணினுடைய உறவுக்காரங்க எல்லாருமே அந்த கூடாரத்துலேருந்து கீழே இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்து கிளம்பி போயிருக்காங்க. அப்படி போன பிறகு இந்த பிரியாணி மாஸ்டருக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா அது, நம்மளுடைய சமைச்ச சாப்பாடை வந்து இத்தனை நாள் வந்து யாருமே எந்த குறையும் சொன்னது கிடையாது, ஆனால் இங்கே வந்த முதல் நாளே வந்து நம்ம ரொம்ப அசிக்கப்படுத்துட்டோமே, நாளைக்கு வேறு பிரியாணி செய்ய வேண்டி இருக்குது, எப்படி அது உப்பும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மாறிச்சு, சுவை இல்லாமல் மாறிச்சு அப்படின்ற மாதிரி வந்து திணறி போயிட்டாருங்க. கீழே போயிட்டு தான் அந்த பெண்ணினுடைய அம்மா மறுபடியும் மாடிக்கேறி வராங்க. மாடிக்கேறி வந்துட்டு இவர் வந்து சத்தம் தாங்க போடுறாங்க, நீ சாயங்காலம் வந்து இட்லி சாம்பார்லாம் வச்சு கொடுக்க வேண்டியிருக்கல, அதை வந்து நீ ஒழுங்காக செய்ய, இல்லைன்னா வேற ஆளை வந்து ஆர்டருக்கு மாற்றி விட்டுரு,
ரொம்ப அசிங்கப்படுத்திடாது அப்படின்ற மாதிரி கண்டிச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கி போகிறாங்கங்க. அதுக்கு பிறகு இந்த பிரியாணி மாஸ்டர் வந்து குழப்பத்தோட என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி இழுத்து போட்டு அந்த இட்லி சாம்பார் எல்லாமே வந்து ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறாருங்க. அதே மாதிரி சாயங்காலம் தோராயமாக ஒரு 6:30 ஒரு 7:30 வரை வந்து இந்த சாப்பாடு பந்தி நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருடைய முகத்தில் வந்து சந்தோஷம் தான். சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குது, காலையில் செஞ்ச மாஸ்டரா இல்லை வேற மாஸ்டரா அப்படின்ற மாதிரி உறவுக்காரங்களே கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து மறுபடியும் இந்த பாயை வந்து பார்க்கறதுக்காக அந்த கூடாரத்துக்கு வராங்க. பாய், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மதியம் என்ன நடந்துச்சுன்னு தெரில, சாப்பாடு இந்த மாதிரி கெட்டு போச்சு. ஆனால் இப்போ சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாடுமே வந்து உறவுக்காரங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நாளைக்குமே வந்து பிரியாணியை நல்லா செஞ்சு அசத்திடணும். நான் ஏதாவது பேசிட்டேன்னா மனசில் வச்சுக்காதீங்க பாய் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க வந்து கீழே இறங்கி போயிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த பிரியாணி மாஸ்டருக்கே கொஞ்சம் மன ஆறுதல் கிடச்சிருக்குது. அதே மாதிரி அடுத்த வேலைகளை வந்து ஈடுபடணும் இல்லையா. மறுநாள் வந்து பிரியாணி செய்கிற ஆட்கள் வந்து நிறையா வருவாங்க. அதுக்காக சின்ன சின்ன வேலைகளை பூரா எழுத்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பெரிய வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகாலையிலாங்க பண்ணுவாங்க. மற்ற வேலை எல்லாமே வந்து வெங்காயம் நறுக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பூரா ஈடுபடுறது வழக்கம். அதே மாதிரி ஒரு கூட வந்திருந்த அந்த சமையல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்திருந்தாங்க இல்லையா, ஒரு 3 பேர். அவங்க எல்லாருமே அந்த வேலையை இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேட்ரிங் பசங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் திருமண மண்டபத்துக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இந்த ஷாஜஹான்ற பிரியாணி மாஸ்டரை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. இந்த பாய் சமைக்க ஆரம்பித்த முதல் நாள் இரவு தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து இவர் கூடாரத்தில் காய்கறிகளை பூரா வெட்டிகிட்டு இருந்திருக்கார் இல்லையா. வெட்டிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு யாரோ பீடி குடிக்கிற மாதிரி ஒரு வாசனை வந்துருக்குது. என்னடா அது பீடி குடிக்கிற மாதிரி வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்தை தாண்டி இப்படி வெளியே வந்திருக்காருங்க. நான் ஏற்கனவே சொல்ல இல்லையா, அந்த கூடாரத்தை தாண்டி இப்படி மொட்டை மாடி மாதிரி வந்து பால்கனி மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த பால்கனி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு மூலையில் வந்து யாரோ ஒரு நபர் உட்காந்துட்டு பீடி குடிக்கிற மாதிரி தெரியுது. யார் இந்த நபர்? ஒருவேளை திருமணத்துக்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்களாக இருப்பாங்களா இல்லை வேற யாராவது இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. இவங்க சமைக்கக்கூடிய அந்த செட் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மண்டபத்தோட முன்புறம் தாங்க இருக்குது. அதனால முன்னாடி தாங்க லைட் வெளிச்சம் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. பின்னாடி பூரா சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து முட்கள் புதர்கள் கருவேல மரங்களாம் மண்டி போய் கிடந்திருக்குது. அந்த இடத்துல இருட்டா இருக்குது அப்படின்றனால வந்து இவர் இந்த இடத்துல இருந்துட்டே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த நபர் யார் என்னன்றது முழுமையா தெரியல. இந்த பிரியாணி மாஸ்டர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இவர் கூட ஒரு 3 நபர்களை கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அதுல 2 நபர்கள் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொருவர் வந்து ஆளை காணாமே, ஒருவேளை அவர் தான் இங்கே உட்காந்துருக்கிறது போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த நபர் உட்காந்துருக்கக்கூடிய இடத்த தேடி வந்து ஒரு பக்கத்தில் போகிறாருங்க. அப்படி பக்கத்தில் போனதுக்கப்புறமும் இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடாச்சு, சமையல் வேலையை பார்க்காம ஒன்று தூங்கணும், இல்லைன்னா அந்த வேலையை பார்க்கணும். நீ எதுக்கு இங்கனக்குள்ள உட்காந்துட்டு பீடி குடிச்சிட்டு இருக்க? பீடி உனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. ஆனால் அப்பயுமே அந்த நபர் வந்து ஏதோ ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பீடி குடிச்சிட்டே இருந்திருக்காரு. என்னது நம்ம வாட்டு கேட்டுகிட்டே ஒரு வாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உத்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் இவங்க சமைக்கக்கூடிய செட்டில் இருந்து திடீர்னு யாரோ சாமான்களை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. ஒருவேளை எளிது உள்ளே வந்துருச்சா அப்படின்ட்டு பயத்துக்கிட்டு அந்த நபர் அப்படி நிற்கக்கூடிய இடத்துல இருந்து மறந்துட்டு இவர் மறுபடியும் அந்த செட்டுக்கிட்டே நெருங்கி வராருங்க. அப்படி செட்டுக்கிட்ட வந்துட்டு உள்ளே போய் எட்டி பார்க்குறாருங்க. இவரோட வாழ்க்கையிலேயே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டியில் இருக்கக்கூடிய கறியை பூரா யாரோ ஒரு நபர் உட்காந்து பிச்சு அப்படி தின்னுட்டு இருந்திருக்காங்க. யாராவது இந்த கூடாரத்துக்கூட நம்ம மட்டும் தான் இருக்கிறோம், வேற யாருமே இல்லையே. இப்போ திடீர்னு இந்த நபர் யாரு வாட்டு கறி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உத்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த நபரை பார்த்துட்டு, யார்ப்பா நீ பாட்டுக்கு கறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மறுபடியும் ஒரு என்ன நினச்சிக்கிறாருன்னு, அந்த உறவுக்காரங்க யாராவது ஒரு நபராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் வந்து தத்ரூபமாக தெரியுறாருங்க. யாரோ ஒரு மனிதன் தெரியுறாரு. திடீர்னு ஒரு பேசக்கூடிய சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே உட்காந்துருக்கக்கூடிய அந்த கறியை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு இல்லையா, அந்த நபர் வந்து அப்படியே மங்களா மாதிரி அப்படி கறி உருவமாக மாறி இருக்காரு. இதை பார்த்தது அப்படி கொலையே நடுங்கி போச்சுக்க இந்த பிரியாணி மாஸ்டருக்கு. அடுத்த செகண்டே வந்து ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய இவங்க கூட வந்திருந்தாங்க இல்லையா சமையல்காரங்க, அவங்க எல்லாருமே எதிர்ச்சிட்டாங்க. என்னாச்சு பாய், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சுங்க, டிசப்பேர் ஆயிருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, திடீர்னு எனக்கு வந்து தூக்கம் வராமல் நான் கத்திட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சமையல் வேலை ஆக்கக்கூடிய நபர்கள் வந்து அதை தூக்கத்தை வந்து கெடுத்து எழுப்பி விட்டீங்கல்ல, நாங்கள் சமையல் வேலையிலே செய்ய ஈடுபட ஆரம்பிக்கிறோம், நீங்கள் பேசாமல் தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த 2 நபர்கள் வந்து இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கிறதுக்காக வந்து வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரியாணி மாஸ்டர் வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. யார் அந்த நபர், திடீர்னு எப்படி கூடாரத்துக்குள்ள வந்தாரு, திடீர்னு எப்படி கருகருன்னு மாறினாரு, ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. அந்த நிமிஷமே அவருக்கு வந்து லைட்டா ஒரு விஷயம் வந்து புரிய தட்ட ஆரம்பிச்சிருக்குது. வெளியே ஒரு நபர் பீடி குடிச்சிட்டு இருந்தாரு, அந்த நபர் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த செட்ல இருந்து வெளியே போய் எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி போய் பார்க்கும்பொழுது மறுபடியும் ஒரு கதிர்ச்சி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நபர் இருக்கார் இல்லையா, பீடி குடிக்கிற நபர், அந்த இடத்துலயே இல்லைங்க, டிசப்பியர் ஆன மாதிரி காணாமல் போயிருக்காரு. என்னடா அது இங்கே இவ்வளோ பெரிய சத்தம் போட்டு இருக்கும். அப்போனா அந்த நபர் வந்து பக்கத்தில் வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லையா. அந்த 3வது மாடியிலேருந்து மாடி படிக்கட்டு கீழே போகும்ல, அந்த மாடி படிக்கட்டில் எதுவும் இறங்கி போகிறாரா அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துருக்காருங்க.
எட்டி பார்த்தா மறுபடியும் இவருக்கு ஈரக்கூடையே நடுங்கிச்சுன்னு தான் சொல்லணும். அந்த படிக்கட்டு வழியாக யாரோ ஒரு நபர் வந்து அப்படி கருன்னு அப்படி கீழே இறங்கி போறாங்க. கையில் இருக்க அந்த பீடி மட்டும் தான் நல்லா கங்கு மாதிரி தெரியுது. ஆனால் அந்த நபர் வந்து படிக்கட்டில் ஒவ்வொன்றா இறங்கி போகாம அப்படி சல்லுன்னு போகிற மாதிரி தெரியுதுங்க. இதை பார்த்தது அப்படி மிரண்டு போயிட்டாரு. இது நம்ம யாருக்கிட்டே சொல்ல வேணாம், சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டிக்கிட்டு அங்கேயே வந்து உட்காந்துருக்காருங்க. அதுக்கு பிறகு இவங்க பார்க்கக்கூடிய வேலையை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு நம்ம எந்திரிச்சு வேலையை ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சிடலாம், அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே படுத்துட்டாங்கங்க. அப்படி படுத்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 3 மணிக்கு வந்து எந்திரிக்கிறாங்க எல்லாருமே. அப்படி எந்திரிச்ச பிறகு அந்த சமையல் வேலையில் வந்து மும்முரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஈடுபட்டு இருக்கும் பொழுதே இந்த பாய் இருக்கார் இல்லையா, பிரியாணி மாஸ்டர், அவருக்கு மறுபடியும் இந்த பீடி குடிக்கிற மாதிரி ஸ்மெல் வருது. என்னடா அது மறுபடியும் பீடி குடிக்கிற மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி வந்து அந்த கூடாரத்தை விட்டு அப்படி வெளியே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா மறுபடியும் இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரவு தோராயமாக ஒரு 11 மணிக்கு ஒரு கருன்னு ஒரு கரிய உருவம் வந்து படிக்கட்டுலேருந்து இறங்கி போச்சு இல்லையா பீடியோட, அதே நபர் தாங்க அந்த மாடியோட மூலையில் வந்து நின்றுகிட்டு இருக்காரு, அந்த பால்கனி மூலையில். அப்பயுமே இந்த பிரியாணி மாஸ்டருக்கு வந்து ஒன்றுமே புரியல. யார் இந்த நபர், அப்பயுமே வந்தாரு, இப்பயுமே இங்கனுக்குள்ளே உட்காந்துருக்காரு, வேற எந்த இடத்துக்கும் போகாமல் அந்த மூலையிலே போய் உட்கார்றாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பக்கத்தில் நெருங்கி போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த உறவுக்காரங்களை யாராவது ஒருத்தராக இருக்கும், போதையில் எதுவும் இருப்பார் போல, அதனால நம்ம என்ன பேசினாலும் வந்து பதிலே சொல்ல மாட்டுறாரு. படிக்கட்டில் இறங்கி போகிறப்பே வந்து பெருசாக நம்ம கண்ணுக்கு வந்து தெரியவே இல்லை, இருட்டாக இருந்ததுனால கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காருங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த நபர்கிட்டே நெருங்கி போயிட்டு, யாருங்க நீங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, பீடி குடிச்சிட்டு இருக்காதீங்க, இந்த இடத்துல வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த நபர் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து கேட்காம பதிலே சொல்லாமல் அது வாட்டு கும்முன்றது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு வந்து இவரோட காதுகிட்ட வந்து மூச்சு சத்தம் வந்து கேட்குற மாதிரி பலமாக கேட்குதுங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. மறுபடியும் திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல உட்காந்துருந்தாலே பீடி குடிச்சிட்டு ஒரு நபர், அந்த நபர் வந்து ஆளே காணாங்க. என்னடா அது இப்போதான் பார்த்துட்டு இருந்தா அந்த இடத்துல ஆளே காணாமே அப்படின்ற மாதிரி வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து அடுத்த செகண்டே அவர் வந்து கதி கலங்கி போயிட்டாருங்க. அந்த பீடி குடிக்கக்கூடிய அந்த நபர் வந்து இவருக்கு பின்னாடி புறந்தாங்க நின்றுட்டு இருந்திருக்காரு. யோ உனக்கு என்னையா பிரச்சனை, நீ எப்போயே அங்கே வந்து அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாரு. கேட்ட அடுத்த செகண்டே வந்து அந்த கருன்னு இருக்கக்கூடிய கரிய உருவம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த மாடியிலேருந்து எகிரி குதிச்சு அப்படி கீழே குதிக்குதுங்க. உடனே ஒரு மாடியிலேருந்து கீழே வந்து எட்டி பார்க்குறாருங்க. 30 மண்டி போயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, முள்ளா இருக்குது, அந்த இடத்துல வந்து இந்த நபர் எப்படி குதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா அது சாதாரணமாக வந்து இப்படி கீழே குதிச்சுட்டு போறாரு, ஒரு மனுஷனாக இருந்தானா வந்து அடிபட்டுரும், முள்ளா கிடக்குது இல்லையா, ஆனால் இவர் எப்படி அந்த முள்ளுக்குள்ளே குதிச்சு இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் கூட பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய இந்த 3 சமையல்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததையும் சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து நம்பவே இல்லைங்க. நம்பவே இல்லைனாலுமே வந்து நான் சொல்கிறது வந்து உண்மைதான்டா, நான் வந்து அப்பயுமே பார்த்தேன், இப்பயுமே அந்த நபரை வந்து பார்த்தேன், மாடியிலேருந்து அசால்ட்டு அப்படி குதிச்சு போகிற மாதிரி தெரியுது, நமக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, ஏற்கனவே சாப்பாடு வந்து டேஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னமோ அந்த பீடி குடிக்கக்கூடிய அந்த நபருக்கும் இந்த சாப்பாடு டேஸ்ட்லாம் போகிறதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதன் பிறகு வந்து மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த கேட்டரிங் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்கங்க. அதே மாதிரி சமையல் பந்தி ரெடி பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தோராயமாக 9:30 மணிலேருந்து ஒரு 10:30 அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதன் பிறகு தாங்க இந்த சமையல் பந்திக்கு எல்லா உறவினர்களும் பக்கத்தில் நெருங்கி வந்து உட்காந்துட்டாங்க. அப்படி சாப்பிட உட்காந்த பிறகு ரெடியாக இருக்காங்க எல்லா அந்த சமையல் வேலை கூடியவங்க மட்டும் அந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அதாவது முகமது அலி, ஜாஃபர், எல்லாருமே சாப்பாடை வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படி பரிமாறின பிறகு அந்த சாப்பாடை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்படி சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே வந்து மறுபடியும் அந்த சாப்பாடை வந்து குறைதாங்க சொல்கிறாங்க. என்னையாச்சு சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக மாறி மாறி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து அந்த பொண்ணோடைய அம்மா வந்து நெருங்கி வந்துட்டாங்க. என்னங்க ஏன் கோவப்படுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களே சாப்பிட்டு பாருங்க, நேற்று சாப்பிட வந்து சாப்பாடு நல்லாவே இல்லை, ஆனால் இன்னைக்கு பிரியாணி நல்லாவே இல்லை, டேஸ்ட் இல்லாமல் மண்ணை சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய அம்மா வந்து கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஜாஃபர் மற்றும் முகமது அலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாய்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க அந்த 3வது மாடியில் இருக்கக்கூடிய செட்டுக்கு. அப்படி அந்த செட்டுக்கே வந்த பிறகு அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து மறுபடியும் கோவத்தோட சண்டை விட வராங்கப்பா, சாப்பாடு வந்து நல்லா இல்லைன்னு குறை சொல்லியிருக்காங்க, கீழே வந்து பெரிய பஞ்சாயத்தே ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பிரியாணி மாஸ்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க. நேற்று சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம் டேஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் நைட்டு வந்து நம்ம இட்லி சாம்பார்லாம் வச்சு கொடுத்தோம், அது நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டினாங்க. மறுபடியும் இந்த வந்து பிரியாணி வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவங்களுடைய உறவுக்காரங்க ஒரு 4-5 பேர் வந்து சாமியில் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க, இப்போ மறுபடியும் எப்படி இந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் தான் அங்கே உட்காந்துருக்காரு. அதே சமயத்தில் இவர் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே உங்களுடைய இந்த பெண்ணினுடைய அம்மா வந்து மாடிக்கு ஏறி வந்துட்டாங்க. யோ உன்ட்ட எவ்வளோ தடவையாக சொல்கிறது, படித்து சொன்னோம்ல, உனக்கு சமைக்க தெரில அப்படின்னா வேற ஒரு சமையல்காரர் வந்து கை மாற்றி விட வேண்டியதுன்னு நான் உன்ட்ட சொல்லிட்டு போனோம், ஆனால் நீ நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொன்னனால தானே உன்னை சமைக்க விட்டோம், இப்போ மறுபடியும் வந்து நார் அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து இவரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கங்க.
அந்த சமையல் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் வந்து அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் யாருமே கிடையாதுங்க. இவங்களுடைய உறவுக்காரங்க சொன்னாங்க அப்படின்றனால தான் வந்தார். அதனால சமையல் மாஸ்டர் உட்பட அவர் கூட வந்த நபர்கள் தவிர வேறு யாருமே கிடையாது இவருக்கு சப்போர்ட்டாக பேசுறதுக்கு. எல்லாருமே வந்து வரிஞ்சு கட்டிட்டு ஒரு வந்து அடிக்கவே வந்துட்டாங்க. அதன் பிறகு வந்து இந்த சமையல் மாஸ்டருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எதுக்குமே கோவப்படாதீங்க, உங்களுக்காக நான் வேற ஒரு ஆப்ஷன் தரேன். நீங்கள் என்னை பொறுத்தவரையும் அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தீங்க, அந்த அட்வான்ஸை நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன். பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், அந்த சாப்பாடுக்கான காசை மட்டும் அந்த ஹோட்டலில் கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி இவருமே பேசுகிறாருங்க. அதை கேட்டுட்டுமே அவங்க வந்து கொஞ்சம் கூட ஆறுதல் அடையலைங்க. மறுபடியும் ஒருகிட்ட சண்டை தான் போடுறாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க, நான் சாப்பாடு வந்து நல்லபடியாக தான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் எப்படி டேஸ்ட் எல்லாம் போகுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டலே நான் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துறேன், அந்த சாப்பாடுக்குரிய காசை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, என்னை ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் செஞ்சு வச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா, அவர் தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் வந்து ரெடி பண்ணி இந்த மண்டபத்துக்கிட்டே கொண்டு வந்துட்டாருங்க. அப்படி மண்டபத்துக்கே கொண்டு வந்துட்டு அவர் செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாமே அந்த அண்டா சட்டிகள் எல்லாமே வந்து அந்த ஆட்டோக்குள்ளே ஏற்றிட்டாரு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஹோட்டலையுமே அரேஞ்ச் பண்ணி இந்த சாப்பாடு எல்லாமே இந்த மண்டபத்துக்கே வர மாதிரி வந்து தயார் பண்ணிட்டு தாங்க போயிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த திருமண மண்டபத்தில் அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து எல்லாருமே சமாதானப்படுத்தி அந்த ஹோட்டல் சாப்பாடை பூரா அத்தனை பேருக்குமே வந்து ஷேர் பண்ணி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பிரியாணி மாஸ்டர் வந்து சாப்பாடெல்லாம் கொண்டுகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா, அப்படி வீட்டுக்கு சாப்பாடு தூக்கிட்டு வந்தால் பிரியாணி மாஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னு தெரிலங்க. சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னாவது நம்ம வேற ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், ஆனால் இந்த சாப்பாடில் டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குது, நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட ஊன்னு அழுதுட்டு உட்காந்துருக்காருங்க. இத்தனை வருஷமா நான் சமைக்கிறேன், என்னை யாருமே இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினதே கிடையாது, ஆனால் நான் எல்லாருக்கிட்டே நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு மண்டபத்தில் இருக்க அத்தனை பேருமே வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்களே, உதாசீனப்படுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் தாங்க அழுதுட்டு இருக்காரு. அதன் பிறகு வந்து அவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சமைச்சு வச்சிருக்க சாப்பாடை வந்து எடுத்து லைட்டாக சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னே இந்த சாப்பாடுக்கு என்னையா கூட, நீ என்னையா பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதும் இந்த பாய்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னென்னு சொல்லிட்டு இருக்க, சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி தானே எல்லா அண்டாவுமே சட்டியுமே இங்கே எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன், நானுமே சாப்பிட்டு பார்த்தேனே சாப்பாடு நல்லாவே இல்லை, நீ என்னமோ சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிற, உன் நாக்கு எது செத்து போச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி மறுபடியும் சொன்னதே தாங்க சொல்கிறாங்க, யோ பைத்தியமாயா நீ, சாப்பாடு சூப்பராக இருக்கியா, நீ சாப்பிட்டு பாரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சந்தேகத்தோடு அந்த பிரியாணி மாஸ்டர் அந்த சாப்பாடு எடுத்து லைட்டாக ஒரு கை போட்டு சாப்பிட்றாருங்க. சாப்பிட்டு பார்த்தா அவருக்கு பேருதிர்ச்சி, அந்த சாப்பாடு ஒரு துளி கூட எந்த ஒரு குறையுமே இல்லாமல் சூப்பராக இருந்திருக்குங்க. இப்பேற்பட்ட பிரியாணி நம்ம ரிஸ்க் எடுத்து செஞ்சோமே நல்லா தானே இருக்குது, ஆனால் அங்கே போய் சாப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி சப்புன்றது இருக்குது, இது ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி குழம்பி போயிட்டாருங்க. அதே மாதிரி அந்த கேட்டரிங் பசங்க எல்லாருமே வீட்டுக்கே வர வச்சிட்டாரு. அவங்களுடைய பையன் ஜாஃபருமே வந்து அவங்களுடைய பசங்க நண்பர்கள் எல்லாமே கூட்டிகிட்டு அந்த சமையல்காரங்க போது கொண்டு எல்லாமே வந்துட்டாங்க. வந்த பிறகு ஆளுக்கு ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்றாங்க. சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, சாப்பாடு இப்போ எப்படி டேஸ்ட்டாக மாறிச்சு, ஆனால் அங்கே போய் சாப்பிட்டா ஒன்றுமே டேஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு, நம்ம அவங்ககிட்ட போய் சண்டை போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா பசங்களுமே வந்து சொல்கிறாங்க. நம்ம சாப்பாடை நல்லாவே சொன்னாங்க இல்லையா, அதனால் அவங்ககிட்ட சாப்பாடை மறுபடியும் ஒரு தூக்குவாளியில் கொண்டு போய் போட்டுட்டு அவங்ககிட்ட சாப்பிட சொல்லுவோம், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி நிறைய பிரியாணி அள்ளி போட்டுறாருங்க. அப்படி போட்டுட்டு இவர் கூட இருக்கக்கூடிய அந்த 3-4 இந்த சமையல்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆட்டோ ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி தான் வந்தார். அதே ஆட்டோவில் ஏறி அந்த மண்டபத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி மண்டபத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் வாசல்லே தாங்க நிற்கிறாரு, உள்ள நுழையவே கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியே வாங்க, எதா இருந்தாலும் வெளியே வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போடுறாரு. இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த செகண்டே வந்து அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து மறுபடியும் இப்படி வெளியே வராங்கங்க. வெளியே வந்தவங்க வந்து கோவத்தோட வருவாங்களான்னு பார்த்தா கோவப்படலங்க. மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து சாதாரணமாக தான் பேசுகிறாங்க. சாரி பாய், உங்களை வந்து நான் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, திடீர்னு நீங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால அந்த சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டினாங்க, நீங்கள் எதுவுமே மனசை வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த பிரியாணி மாஸ்டருக்கு கோவமே வந்துருச்சு. அடைச்சி நீங்கள் வாயை முடுங்க, நான் செஞ்ச சாப்பாடை வந்து நீங்கள் குறை சொன்னீங்கல்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா தான் இருக்குது, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அந்த பெண்ணினுடைய அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. யோ நீ சாப்பாடு செஞ்சதை வந்து நீயே சாப்பிட்டு பார்த்த, நல்லா இல்லைன்னு சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வேறு ஏதோ பிரியாணி செஞ்சு கொண்டு வந்துக்கிட்டு என்கிட்ட வந்து ஏமாத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இதை கேட்டுட்டு இந்த பிரியாணி மாஸ்டருமே வந்து விட்ற மாட்டல, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து அந்த பிரியாணி வந்து வெளியே வந்துட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பாடு அருமையாக இருந்திருக்குது, ஆனால் அப்பயுமே வந்து அவங்க நம்பவே இல்லை, நீ வந்து வெளியே செஞ்சு தான் கொண்டு வந்திருக்க, யார்கிட்ட ஏமாத்துற அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பிரியாணி தூக்கிட்டு மறுபடியும் அந்த மண்டபத்துக்குள்ளேயே நுழைஞ்சு போயிட்டாருங்க இந்த பிரியாணி மாஸ்டர். இப்போ இந்த நீங்கள் சாப்பாடை வந்து சாப்பிட்டு பாருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அந்த பெண்ணினுடைய அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் வலுக்கட்டாயமாக அந்த பாய் சொல்கிறாரு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. வச்ச அடுத்த செகண்டே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து வெளியே வந்து சாப்பிட்டாங்களே, அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் அந்த மண்டபத்தில் வந்து சாப்பிட்ற அந்த பிரியாணி வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல், உப்பும் இல்லாமல், சப்பும் இல்லாமல் மண்ணு மாதிரி இருந்திருக்குங்க.
என்னது பிரியாணி நல்லாவே இல்லை, என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பிரியாணி மாஸ்டர் வந்து அப்போதாங்க ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் செஞ்ச பிரியாணியில் வந்து கோளாறு இல்லை, நீங்கள் பிடிச்சிருக்க இந்த திருமண மண்டபத்தில் தான் கோளாறு இருக்குது, அதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு எதுவுமே மட்டுப்படலை, புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த பிரியாணி மாஸ்டர் வந்து நடந்த எல்லா விஷயமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நாள் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அந்த கூடாரத்தில் வந்துட்டு அந்த கறியை பூரா எடுத்து சாப்பிட்டுச்சு இல்லையா ஒரு கருப்பு உருவம். அதே மாதிரி அந்த கருப்பு உருவம் பீடி எடுத்து வச்சுக்கிட்டு மாடி இருந்து அப்படி விகாரமாக அப்படி கீழே குதிச்சு ஓடுச்சு இல்லையா, எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது எல்லாரோடைய முகத்தில் வந்து குப்புன்னு வேர்த்துருச்சு. அதன் பிறகு வந்து அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருமணம் வந்து முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு, இனி எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண வேணாம், இந்த மறு வீடெலாம் அணைச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு நான் உங்களுடைய வீட்டுக்கே வரேன் பாய், கோச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானப்படுத்தி இந்த பிரியாணி மாஸ்டர் வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட திருமணம் முடிஞ்சு ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு இந்த பிரியாணி மாஸ்டர் ஆகக்கூடிய ஷாஜகான் பாய் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்திருக்கக்கூடியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய அம்மாவும் அவங்களுடைய தம்பியும் தாங்க. அதாவது மாப்பிள்ளையா இருக்கார் இல்லையா, அவர் தாங்க வந்திருக்காங்க. அப்படி வந்த பிறகு பிரியாணி மாஸ்டருடைய கையை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கோவத்தில் ஏதோ வார்த்தைகளை விட்டுட்டு தப்பாக பேசிட்டோம், நாங்கள் பண்ணது வந்து பெரிய தப்பு தான், உங்களை புரிஞ்சுக்காமல் பேசிட்டோம், எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அதன் பிறகு வந்து ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு வந்து புரியவே இல்லை, அதை மட்டும் நீங்கள் வந்து விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சாப்பாடு செஞ்சாங்க இல்லையா, அந்த சாப்பாடு வந்து வெளியே கொண்டு போனால் நல்லா இருக்குது, ஆனால் மண்டபத்தில் கொண்டு போனது பிறகு அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட் இல்லாமல் மாறிடுது. ஆனால் ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணதுமே வந்து இந்த பிரியாணி மாஸ்டர் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு மட்டன் சாப்பாடு தான், மட்டன் பிரியாணி தான். அந்த சாப்பாடையுமே மண்டபத்துக்கு வெளியெல்லாம் வச்சு சாப்பிடலாங்க, மண்டபத்துக்குள்ளே வச்சு தான் பந்தி பரிமாறி சாப்பிட்ருக்காங்க. அது எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு, அது எப்படி வாய்ப்பு நடந்துச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த பிரியாணி மாஸ்டர் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சமையல் புறமே வந்து வெளியே செஞ்சு கொண்டு வந்தது, நம்ம செஞ்ச சாப்பாடு புறமே இந்த மண்டபத்திலே செஞ்சது, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது, அதனால தான் நம்ம சாப்பாடு செஞ்சது புறமே அந்த சாப்பாடை வந்து கெடுத்து விட்டுருக்குது, நீங்கள் வேணால் அந்த திருமண மண்டபத்தோட உரிமையாளர்கிட்ட போய் விசாரித்து பார்க்குறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு தாங்க அந்த பெண்ணினுடைய அம்மாவுக்கும் அவங்களுடைய தம்பிக்கு வந்து விஷயம் புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. இந்த மண்டபம் வந்து சில வருடங்களாக வந்து பூட்டி தான் கிடந்திருக்குது. இப்போ வந்து முதலாக நம்ம தான் வந்து பிடிச்சிருக்கோம். அந்த மண்டபமே வந்து இவங்களுடைய தூரத்து உறவுமுறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மண்டபம் தாங்க அந்த மண்டபம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் அந்த மண்டபத்துக்காரங்கள்கிட்டே நம்ம நேரடியாக போய் விசாரிச்சோம்னா நமக்கு வந்து விளக்கம் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இந்த பிரியாணி மாஸ்டரையும் கூட்டிக்கிட்டு அந்த மண்டபக்காரங்களுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி திருமண மண்டபத்தோட உரிமையாளர் வீட்டுக்கே போன பிறகு வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ சொல்லியுமே வந்து எதுவுமே நடக்கலை, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் என்ன போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உரிமையாளர் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து கோவமே வந்துருச்சுங்க. அப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னா வந்து சாப்பாடு எப்படி கெட்டு போகுது, வெளியே கொண்டு வந்தால் நல்லா இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த மண்டபத்தோட உரிமையாளர் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே இந்த பெண்ணுடைய அம்மாவும் சரி, அவங்களுடைய தம்பியும் சரி, இந்த பிரியாணி மாஸ்டருக்கும் சரி தூக்கி வாரி போட்டுருக்குங்க. ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த திருமண மண்டபம் எப்பயும் போல ஜகஜோதியாக தாங்க இருந்திருக்குது. ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் இந்த திருமண மண்டபத்தை புக் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த திருமண மண்டபத்திலே வேலை வாங்கக்கூடிய ஒரு 3-4 நபர்கள் இருந்திருக்காங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா வெளியூரை சேர்ந்த நபர்கள் தான். அந்த திருமண மண்டபத்திலே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எடுத்து போட்டு பார்க்குறது அந்த மாதிரி செயலில் தான் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. பொதுவாக ஒரு மண்டபம் அப்படின்னா அந்த மண்டபத்திலே வந்து வேலைக்கு ஆட்களை வச்சுருப்பாங்க. அந்த மண்டபத்தை கழுவி விடுறதுக்கு, அது மட்டும் அந்த பந்தி பரிமாறதுக்கு, அந்த இலையை தூக்கி போகிறதுக்குன்னு ஒரு சில ஆட்களை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தாங்க ஒரு 3 நபர்களை அந்த மண்டபத்தோட உரிமையாளரும் வச்சுருந்துருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு வசதியான ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த திருமண மண்டபத்தை வந்து புக்கிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக அந்த திருமண மண்டபம் வேணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி புக்கிங் பண்ண பிறகு அந்த திருமணம்லாம் நடந்து முடிஞ்சு கூட்டமாக அவங்களோட உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியை பொறுத்தவரை ரிச் ஃபேமிலி தாங்க, அதனால நிறைய நபர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் வசதியாக இருக்கக்கூடிய நபர்களாக வந்திருக்காங்க. இந்த மண்டபத்தில் வேலை ஆகக்கூடிய 3 நபர்களில் ஒரு நபர் மட்டும் கொஞ்சம் வயதான நபர் தாங்க. அவர் பார்க்கறக்கே கொஞ்சம் பரிதாபமாக தாங்க இருப்பார். கொஞ்சம் யாசகம் எடுக்கக்கூடிய நபர் மாதிரி அந்த தோற்றமாக இருப்பார். அந்த சமயத்தில் வந்து அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த பந்தி பரிமாறக்காக எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி உட்காந்துருக்கும் பொழுது இந்த நபருமே வந்து ஆளுகளுக்கு மத்தியில் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்த அடுத்த செகண்டே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய உறவினருக்கு வந்து கோவமே வந்துருச்சு. என்னையா நீ பாட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, இங்கே உட்காந்துருக்கிறது பூராமே வந்து வசதியான ஆட்கள், ஆனால் நீ பாட்டுக்கு வந்து எவ்வளோ தைரியமாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து கூட வேலை பார்க்கக்கூடிய 2 நபர்களும் வந்து சமாதானப்படுத்தி தடுக்க பார்த்துருக்காங்க. இவனும் அது மாதிரி ஒதுக்கி இருக்க வேண்டியதானே, கடைசி நேரத்தில் வந்து மிச்ச மீதி வந்து சாப்பிட கொடுக்க தானே செய்வான், இவன் பாட்டுக்கு வந்து ஆளுகளுக்கு மத்தியில் வந்து உட்காந்து சாப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கானே, எங்களுடைய உறவுக்காரங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை போட்டு அடி வெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அந்த மண்டபத்தோட உரிமையாளரை வந்து சமாதானப்படுத்தி தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க, அந்த நபரை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே திருமணத்தை முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி எல்லாருமே போன பிறகு அந்த மண்டபத்தில் வளர்க்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அடி வாங்கின நபர், அவரை பார்த்து உரிமையாளர் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சாருங்க.
ஏன்டா தேவையில்லாம இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்குன்னு தான் நான் வேலைக்கு சேர்த்தேன், ஆனா அப்படி ஆளுகளுக்கு மத்தியில் வந்து இப்படி அவமானப்படுத்திட்டியாடா, மண்டபத்தோட நல்ல பேரே நீ கெடுத்துருவ போல, எந்த ஒரு ரிச் ஃபேமிலியுமே இந்த மண்டபத்தை வந்து பிடிக்க மாட்டாங்க போல, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிற்காத, வேலையை விட்டு நீ நின்றுக்கோ, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ தங்கிட்டு மறுநாள் காலையில் என் கண்ணிலே படாமல் எங்கேயாவது ஓடி போயிடுறா அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டிருக்காருங்க. அதே மாதிரி இங்கே கூட வேலை வைக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் வந்து அவர் வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. எதுவுமே கேட்காம அந்த நபர் வந்து ஓன் அழுதுகிட்டே இருந்திருக்காருங்க. அவருக்கு வந்து ஆல்ரெடி வயது வந்து தோராயமாக ஒரு 55க்கு மேலே இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட அன்றைய இரவு கடந்து மறுநாள் காலையில் விடிந்த பிறகு அந்த மண்டபத்தோட உரிமையாளர் மண்டபத்துக்கு வந்திருக்காருங்க. அப்படி மண்டபத்துக்கே வந்து அந்த நபர் வந்து வேலையை விட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த 2 நபர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து காலையிலேருந்து நாங்கள் பார்க்கவே கிடையாது, நைட்டுமே வந்து அவர் எங்களோட வந்து தூங்கவே கிடையாது, எங்கே போனாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு 2 நாட்களாக வந்து அந்த நபரை வந்து தேடவே இல்லை. ஒருவேளை கோச்சிட்டு ஊரை விட்டு எங்கேயும் போயிட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து அசால்ட்டாக விட்டுட்டாங்க இந்த விஷயத்த. கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு அந்த மண்டபத்தில் வந்து துர்நாற்றம் வீசி இருக்குது. என்னடா அது மோசமாக துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக மாடியாக வந்து ரூமில் இருக்கு இல்லையா, அந்த எல்லா ரூம்லையும் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்பொழுது 3வது மாடியில் இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு எதாச்சியாக வந்து போய் பார்த்துருக்காங்க. அப்படியே அந்த 55 வயசு முதியவர் இருக்கார் இல்லையா, பரிதாபமாக வந்து இறந்து போய் கிடந்திருக்காருங்க. அவர் கையில் கத்தியும் கிடையாதுங்க, எந்த ஒரு அடிமடலை, சாப்பிடாமலே 2 நாளாக அந்த கூடாரத்திலே கடந்திருப்பார் போலங்க. பரிதாபமாக வந்து சாப்பிடாமலே இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அந்த உறவுக்காரங்கள்கிட்டயே இந்த முதியோரோட சடலத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க அந்த மண்டபத்தோட உரிமையாளர். இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கூட கடந்திருக்காதுங்க. அந்த மண்டபத்தில் ஏற்கனவே ஒரு 2 நபர்கள் வேலை பார்த்துருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துருக்கோம் அப்படின்றனால இந்த இடத்துல நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அதே மாதிரி அந்த மண்டபத்தை வந்து எந்த ஒரு நபர்கள் வந்து திருமணம் பண்ணுறதுக்காக புக்கிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு சண்டை சலசலப்பு ஏற்பட்டுருக்குது. அதனால இந்த மண்டபம் வந்து ராசி இல்லாத மண்டபம் அப்படின்றக்காக இந்த மண்டபத்தை வந்து யாருமே புக்கிங் பண்ணாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த மண்டபத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா வந்து பூட்டியே தான் கிடந்திருக்குது. அதுக்கு பிறகு தாங்க இந்த மண்டபத்தை வந்து வெள்ளை அடிச்சு புதுப்பிச்சு இவங்களுடைய உறவுக்காரங்க இருக்காங்களே தூரத்து உறவுமுறையா, இவங்க வந்து திருமணத்துக்காக மண்டபத்தை கேட்டிருக்காங்க. அப்படி கேட்குறாங்களே இவங்களுக்காக வந்து நம்ம முறையாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மண்டபத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காருங்க இந்த மண்டபத்தோட உரிமையாளர். எங்களை மன்னிச்சுக்கோங்கம்மா, அந்த மண்டபத்தில் வந்து என்ன நடந்திருக்குது, அந்த ஆன்மா வந்து உண்மையிலே இருக்குதா அப்படின்றது வந்து எதுவுமே தெரியாமல் தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம், அங்கே நடந்த பிரச்சனைக்கு வந்து நானும் ஒரு வகையில் வந்து காரணமாக இருக்கேன், எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த மண்டபத்தோட உரிமையாளர் வந்து இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. அதற்கு பிறகு தாங்க அந்த பெண்ணோட அம்மாவுக்கே வந்து ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. இப்படி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே வந்து அந்த ஆன்மா தான் காரணம், தேவையில்லாமல் நம்ம பாயை வந்து சத்தம் போட்டோமே அப்படின்ற மாதிரி அவர்கிட்டே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த பாயை கூப்பிட்டுக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பாய் கிட்ட வந்து இவங்க ஏற்கனவே வசதியான இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தானே, நீங்கள் சமையல் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லா காசுமே உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் கையிலேயே கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பிரியாணி மாஸ்டர் அந்த பெண்ணினுடைய அம்மா கொடுக்கக்கூடிய காசை வந்து வாங்குறதுக்கு தயங்கினாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வற்புறுத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்றக்காக வாங்கி வச்சுட்டு இவங்க வந்து அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு பிரியாணி மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்ன இருந்தாலும் இந்த திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அதுவே ஒரு மிகப்பெரிய பாவம், நம்ம அந்த உரிமையாளர்கிட்டே போய் நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த மண்டபத்தோடைய உரிமையாளர் வீட்டுக்கே போயிட்டாருங்க. அப்படி போன பிறகு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து பாவம் பரிதாபமாக தான் இறந்து போயிருக்குது, அதனால அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் அந்த மண்டபத்தில் சுற்றிட்டு இருக்கு போல, அப்படி சுற்றிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை தான், அது பெரிய பாவம் தான், எப்படியாவது அந்த ஆன்மாவுக்கு வந்து மோசம் கொடுத்து அந்த ஆன்மா வந்து சாந்தி அடைய வச்சா மட்டும் தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாருங்க. அதன் பிறகு இந்த பிரியாணி மாஸ்டருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த பெண்ணினுடைய அம்மா வந்து மறுபடியும் இந்த ஷாஜகான் பாய் வீட்டுக்கே வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பெண்ணுக்கு வந்து வளகாப்பு வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் தான் சமைச்சு கொடுக்கணும், சமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கட்டாயமாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பிரியாணி மாஸ்டருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. அப்படியே இந்த சமைச்ச சாப்பாடை வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு அட்டகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு தாங்க இந்த பிரியாணி மாஸ்டருக்கு ஒரு மன திருப்தியை வந்து இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் என்னுடைய நண்பனின் அப்பாவுக்கு நடந்த பிரதர் இந்த சம்பவத்தை அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய முகமது அலிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்தில் அமானுஷத்தோட தாக்கம் திகிலும் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குதுங்க. வரக்கூடிய உறவினர்களை எந்த அளவுக்கு உபசரிக்கிறது வந்து முக்கியமோ அதே மாதிரி தாங்க நமக்காக வேலையில் ஈடுபடக்கூடிய வயதானவர்களை வந்து நம்ம உபசரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுதாங்க வந்து புண்ணிய கணக்கில் சேரும். அவங்கள வந்து உதாசீனப்படுத்திட்டு நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலுமே அந்த காரியம் வந்து முழுமையாக நமக்கு வந்து வெற்றியை கொடுக்காதுங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.